நாம் நடப்போம் ரயில் பாதை போலே கை கோர்த்து இருப்போம். தொலைதூர பயணம் இது தொடுவானம் தாண்டும் பழம் பாடல் போலே இதை பல காலம் பாடும். வா நாம் சிரிப்போம் புது பூக்கள் போலே புன் சிரி புதிர்ப்போம். மகிழ்வான காலம் மனதெல்லாம் இனிக்கும் கண்ணோரம் ஈரம் அதில் ஆனந்தம் சேரும். வா கிசு கிசுப்போம் பேசாத கதைகள் பல பேசி இருப்போம். கதைகள் வண்ணங்கள் கூட்டும். வா வா நாம் நடப்போம் ரயில் பாதை போலே கை கோர்த்து இருப்போம். வா ஒரு நிமிஷம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹாய் சிஸ்டர். ஹாய், சொல்லுங்க. மை செல்ஃப் அஞ்சலி. அவளை உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, அவள் பேர் அஞ்சலி. ரொம்ப வருஷமா நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் கண்ணு கூட ரொம்ப அழகாக இருக்கும். சரி, அதை விடு, ஒரு நிமிஷம் கண்ணை மூட. நான் கிளம்புறேன். அப்படி என்ன அவசரம்? நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். வீட்டில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சரி, ஓகே. நான் வரேன். என்ன பேப்பர் இது? என்னவா இருக்கும்? ஹாய் விஜய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதை எப்படி சொல்கிறேன்னு தான் எனக்கு தெரியல. அதான் லெட்டரில் சொல்கிறேன். நம்ம பல வருஷமாக நட்பாக பழகிட்டு வரோம். ஆனால் அந்த பழக்கத்தில் என்னையே அறியாமல் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உன் மேலே காதல் இருக்கிற மாதிரி உனக்கும் என் மேலே காதல் இருந்தால் நாளைக்கு காலையில் கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு மறக்காமல் வந்துரு விஜய். எஸ். அப்புறம் எங்கேயோ திடீரென வாழ்க்கையில் வந்து விட்டார்கள். நீண்டு நிற்க கூட முடியவில்லை. வந்தவுடனே வந்து விட்டார்கள். மூச்சு இருக்கும் வரை நம்பிக்கையும் மறையாது அவர்களின் பெயர். ஹாய் விஜய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம பல வருஷமாக நட்பாக பழகிட்டு வரோம். ஆனால் அந்த பழக்கத்தில் என்னையே அறியாமல் நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு காலையில் கிண்டி சிறுவர் பூங்காவில் மறக்காமல் வந்துடுங்க விஜய்.
ஆட்டோ அண்ணா 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 நிப்பாட்டுங்கண்ணா நிப்பாட்டுங்கண்ணா அண்ணா கிண்டி பார்க் போகணும் அண்ணா சீக்கிரம் போங்க அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா இவ எதுக்கு இங்க வரா? ஹாய் விஜய், தேங்க்யூ ஸோ மச். எனக்காக நீங்கள் இந்த பார்க் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ என்ன சொல்ற அஞ்சலி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் கொடுத்த லவ் லெட்டரை படித்து ஏற்றுக்கிட்டீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஜய். அப்போ அந்த லெட்ரு. ஹாய் சிஸ்டர். ஹாய் சொல்லுங்க. மை செல்ஃப் அஞ்சலி. ஓகே. அங்கே போகிறாருல விஜய், ஆமா. அவரோட ஃப்ரெண்டு தான் ஓ நான். அப்படியா? அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் சொல்ல பயமாக இருக்குது. என்கிட்ட சொல்லுங்க, நான் அவன்கிட்ட சொல்றேன். அவனை ரொம்ப வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயத்த எப்படி அவர்கிட்ட நேரடியாக சொல்லணும்னு பயமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவன் வரான். இந்த லெட்டரை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. தேங்க்யூ சிஸ்டர். ம். நம்ம பல வருஷமா நட்பா பழகிட்டு வரோம். ஆனா அந்த பழக்கத்துல என்னையே அறியாம நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? தப்பா எடுத்துக்காத அஞ்சலி. எனக்கு இந்த லவ் லெட்டரை மேகா தான் கொடுத்ததா நினச்சிட்டு இருக்கேன். பத்து வருஷமா நானும் அவளும் ஒரு நல்ல நட்பு புரிதலோட பழகிட்டு இருக்கோம். அந்த நட்பு எனக்குள்ளே காதலாக மாறிடுச்சு. மேகாவுக்கும் என் மேலே காதல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்காக அவளும் அவளுக்காக நானும் கடைசி வரைக்கும் சேர்ந்து வரலான்னு ஆசைப்படுறேன். அஞ்சலி, உனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா? எனக்கு எதுவும் கால் வரல. இது மேகாவோட ரிங்டோன் ஆச்சு. இங்கே தான் இங்கே இருப்பாளோ? மேகா, மேகா. மேகா, மேகா. விஜய் ஒரு நிமிஷம் நில்ல அஞ்சலி. நீ நானும் சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம். எனக்கு ஒரு தடவை கூட உண்மையில் எனக்கு லவ் வந்ததே இல்லை. எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் தெரியும். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட 4-5 வருஷமா உன்னை ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கான், தெரியுமா உனக்கு? இங்கே பாரஞ்சலி, நான் சொல்கிற விஷயம் பழசாக இருந்தாலும் நான் சொல்கிறத நீ கேளு. நமக்கு யாரை பிடிச்சிருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்மளை யாருக்கு பிடிச்சிருக்குன்றது தான் முக்கியம். நான் சொல்கிறது புரியுதா? அதுதான் உண்மையும் கூட. இப்போ கூட அவர் உன்னை சுற்றி தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கார். அப்படிலாம் பார்த்தா அவர் வரமாட்டார். இப்போ நான் என் ஸ்டைலில் கூப்பிட்றேன் பாரு. ஹலோ அமெரிக்கா மாப்பிள்ள, கொஞ்சம் வெளியில் வாங்க. வந்துருச்சு ஓடி வந்தேன். இவரா? I am coming.
மேடம் யாராவது ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க மேடம். சார் தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு. மேடம் ஒரு நிமிஷம். என்ன? இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. அம்மா நான் இங்க இருக்கேன் அஞ்சலி. அஞ்சலி ஐ லவ் யூ அஞ்சலி. என் காதலை ஏத்துக்கோ அஞ்சலி ப்ளீஸ்.